ஏன்னா நம்ம சம்சாரம் ரொம்ப நல்லவங்க, இல்லைங்க சம்சாரம் ரொம்ப நல்லது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இவன் இறந்து போட்டா அது என்ன பண்ணுவான், அதாவது மண்டை போட்டாங்க டாக்குமெண்ட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு டே இன்னொரு பொண்டாட்டி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் எடுத்து பத்திரப்படுத்தி இருக்கோம். இதனோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை அது பத்திரப்படுத்தி வச்சிருக்கும். இது இந்த கில்கி இப்போ விப்பாட்டி ஒன்று இருக்குது. இது இந்த மாதிரி நிலை. இப்போ எதுக்கு சொல்கிறோன்னு கேட்டால், இதை பாசம் உணர்ச்சியில் போகிற போது பாசம் உணர்வில்லை, உணர்ச்சியில் போகிற போது இந்த காமக்ரோதம் உறவு நேயத்தை ஏற்படுத்தும். தப்பிதமா புரிஞ்சுக்காதீங்க. பாசம் உணர்வுல போகிற போது காமக்ரோதத்தை ஏற்படுத்தி அப்படியே சொந்தத்தை பிணைச்சுக்கிட்டே போகும். அந்த மாதிரி தான் கண்ணனை யசோதை மகனை நினைத்து பாசம் தள்ளாடி உணர்ச்சியில போற போது அந்த காமம் அப்படிங்கிற குரோதம் சொந்தத்துல கொண்டு போய் சேர்த்துரும். சொந்தத்துல சேர்த்துட்டதோடு தான் கண்ணனை என்னன்னு நினைச்சாங்க, மகனன்னு நினைச்சாங்க. அதே உணர்ச்சிய கொஞ்சம் மேலுக்கு எழுப்பின யசோதை காமம் விட்டு போனது, உறவு விட்டு போனது, உணர்வானது. உணர்வானதே ராமம் தெய்வம் என தெரிஞ்சது. ரொம்ப கன்ஃபியூஸ் பண்றீங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒரு 2 முறை கேட்டீங்கன்னா தெரியும். அந்த உணர்ச்சியின் ரொம்ப மேல்நிலைக்கு போயிட்டா காமக்ரோதம் மொத்தமே கிட்டே வருது. அப்போ உணர்வின் நிலை, உணர்ச்சி அல்ல, உணர்வின் நிலை நிதானமாகும். அந்த நிதானத்தை கொண்டு வந்து கொடுத்து அர்ஜுனனை எழுப்பி, அவனோட உடலை எழுப்பி, மனதை எழுப்பி, பஞ்சபூதங்களை எழுப்பி, உன் ஆவிக்குள் இருப்பது நான், இவ்வளவு நிலைக்கு நிதானமா கொண்டு வந்து கீதையை சொல்றார். இப்ப கீதை கேட்கவே என்ன ஆகணும், தெய்வத்தோட அனுகிரகம் ஆகணும். அப்ப வந்த விதையிலிருந்து வந்த நம்ம விதை தாயார் தகப்பனார் உருகு கொடுத்தாங்களே, அந்த விதைக்கு கற்பு இருந்தா தான் கீதையை கேட்க முடியும். எந்த விதை நம்ம தயாராய் 6 அடியோ 4 அடியோ 3 அடியோ வளர்ந்துருக்கிறோமே, இந்த விதை தகப்பன் கொடுக்க தாய் வாங்க அந்த பைக்குள்ள நிற்க ஒரு உருவம் தாங்கி வந்தோமே, அந்த விதைக்கு கற்பு இருந்தா தான் இந்த பகவத்கீதையை கேட்க முடியும். ஆகவே இந்த பகவத்கீதை ஒரு விந்தையான தெய்வீக நூல். என்ன நூல்? ஆமா, விந்தையான ஒரு தெய்வீக நூல். அதனால்தான் சொல்றாரு, உன்னை வைத்து நீதி வழங்கி நீயே உனக்கு தண்டனை பெற்றுக் கொள்கிறாய். எதுக்கு தண்டனை? மாயைக்கு தண்டனை. அந்த மாயையோட சக்தியை பாருங்கோ. எதிரில் இருக்கிற கௌரவர்கள், எதிரில் இருந்த கௌரவர்களோட மாயை அர்ஜுனனை பற்றிருந்தது. எதிரில் நல்ல கவனிக்கணும், எதிரில் இருக்கக்கூடிய கௌரவர்களோட மாயை அர்ஜுனனை பற்றின்றது. பற்றின்றதுனால ஒரு 4 அங்குலத்துக்கு முன்னால் இருக்கிற கிருஷ்ணனை கூட மறந்து விடுத்து. இந்த இடம் நல்லா கவனிக்கணுங்க. கௌரவர்கள் உறவினர், அண்ணா தம்பி உறவு, தாத்தா மாமா மச்சான் உறவு, அணியில் எதிர்நோக்கி போயிருக்காங்க. முதுகுக்கு பின்னால கிருஷ்ணனோட முதுகுக்கு பின்னால அர்ஜுனன், அர்ஜுனனோட மாருக்கு முன்னால கிருஷ்ணன், இடைவெளி 4 அங்குலத்திலிருந்து ஒரு அடிங்க. இவர் யாரை உற்று நோக்கினாரு? இந்த கிருஷ்ணனை விட்டுட்டு கௌரவர்களை உற்று நோக்கினாராம். அந்த மாயை அர்ஜுனனை பற்றின்றதுனால நல்ல கற்பு நெறியோட பிறந்த மனிதனா இருந்து கூட கிருஷ்ணனை மறக்கிற நிலை வந்தது. இந்த மாயை பாருங்க,
பக்கத்தில் இருக்கிற தெய்வத்தை தாண்டி போய் எதிரில் இருக்கிற கௌரவர்களோட மாயை பிடிச்சுட்டு இங்க வந்துருது. அந்த மாயையும் சேர்ந்து கிருஷ்ணன் கேள்வி கேட்குது. எந்தெந்த மாயை? அர்ஜுனோட மாயை நேரம் அங்க போக, அவங்க மாயம் சேர்த்து எடுத்துட்டு வர, ரெண்டு மாயம் ஒன்னாம் சேர்ந்து கிருஷ்ணனை மறக்கிற அளவுக்கு கொண்டு வந்தது இந்த மாயை. ஆகையினால்தான் என்ன பண்றாருன்னு கேட்டா, உணர்ச்சியோட நிலை மேல எடுத்துன்னு போய் உணர்வா மாற்றி காமத்தை விளையேற்றி அந்த உணர்வு நிலையை நிதானமாக்கி கீதையை கேட்க வைக்கிறது. அந்த மாதிரி வர்ற போது, நீ ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்தவன், உன் தாயார் தந்தையார் கற்பு நெறி உள்ளவங்க, அந்த விதைக்கு வந்தவன், நீதான் கீதையை கேட்க தகுதியானாள். அப்போ இந்த நூல் ஒரு விந்தையான தெய்வீக நூலா இல்லையா? அது மட்டும் இல்லைங்க, அந்த மாயை பிடிச்சிட்டு வந்தது தப்பு கிடையாது, அந்த மாயை இவனுக்கு பரிமாற்றம் பண்ணது தப்பு கிடையாது, கிருஷ்ணனை மறந்தது கூட தப்பு கிடையாது. அவன் செத்து போயிடுவான்னு அழுதான். யார் செத்து போயிடும்? அப்ப எவ்வளவு நம்பிக்கை, எவ்வளவு நம்பிக்கை பாருங்க. தெய்வம் பக்கத்திலேயே இருக்குதுங்க, ஒரு 4 அங்குலத்தில் இருக்குது, ஒரே தேருக்குள்ள இருக்கிறாங்க. இந்த மாயை போய் அப்படி வந்து, அப்ப தெய்வீக சக்தி இருந்தா தான் பகவத்கீதை கேட்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். இந்த மாயை வந்த உடனே யார மறந்துட்டாரு? கிருஷ்ணனை மறந்துட்டார். கிருஷ்ணனை மறந்த உடனே என்ன போனது? இவனோட கற்பே போடுது. மாயைக்கு அப்படி ஒரு சக்தி. நம்ம என்ன சத்தியம் பண்ணியிருக்கோம், இவாளை வெல்லணும். கற்பு எப்ப வந்து ஒத்துக்கும்னு கேட்டா, சொந்தத்தோட சேர்ந்தா ஒத்துக்கும். சொந்தத்துக்கு மடிஞ்சு என்ன போகும், சத்தியம் கூட கொஞ்ச நேரம் மடிஞ்சு போகும். அட தெரியாத பண்ணிட்டான், விட்டுட்டுப்பான், எங்க அண்ணி அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆயிடும். இப்ப இவ்வளவு எதுக்கு சொல்றாருன்னு கேட்டா, இப்ப இந்த காமம் அப்படிங்கிற நிலை வர்றதுக்கே காரணம் என்னன்னு கேட்டா, ஒரு மாயை. இந்த மாயை எதுக்கு வந்தது? தன்னுடைய உயிருங்கிற ஆவியை கிருஷ்ணனுக்கு ஆகுதியா கொடுக்க மனம் வரல. ஏன் மனம் வரல? ஒரு பெண் உடல் ஆணை சார்ந்து இருக்கிறதுனாலையும், ஒரு ஆண் உடல் பெண்ணை சார்ந்து இருக்கிறதுனாலையும் இந்த நிலை வரல. உடலை சாராத காமம் உடலை சாராத இருந்தா காமம் குறையும். அப்ப தெய்வீகத்துக்கு தன்னோட உயிரை கூட என்னவா கொடுப்போம்? ஆகுதியா கொடுப்போம். அந்த மாதிரி கொடுக்காதனாலே கர்மத்தில குறைய ஏற்பட்டு, கர்மத்துல குறைய ஏற்பட்டதுனால அர்ஜுனனுக்கு பக்தி குறைஞ்சது. பக்தி குறைஞ்சதுனால திரௌபதியோட தாய் நிலை தெரியல. யாருக்கு? துரியோதனனுக்கு. தெரியாது போனதுனால என்ன வந்தது? போர் உண்டது. தான யார, அதனால்தான் கிருஷ்ணனே தாய் வடிவில் வந்து கற்பு நெறி உருவமாயிருந்து அருள் கொடுக்கிறார். யார் யாருக்கு அருள் கொடுக்கிறாரு? இங்க இருக்கிற அர்ஜுனனுக்கும் கொடுக்கிறார், அந்த பக்கம் இருக்கக்கூடிய முழுமாயா சுரீபிகள் கௌரவர்களுக்கும் கொடுக்கிறார். கர்மம் வந்து குறையா இருக்க தெய்வீகம் மறதிக்கு வரும். கர்மம் நம்ம நேர்மை என்று சொல்ற வார்த்தையை விட்டுட்டு நேர்மதிக்கு கீழ்த்தரமா நடந்துக்க போனா தெய்வீகத்துல மறதி வரும். இல்லை, அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க நாத்திகன் வழி வந்தவங்களா இருப்பாங்க. எந்த வழியா வந்தவங்க? நாத்திகன் வழி. எங்க தாத்தா ஒரு நாத்திகன், எங்க அப்பா ஒரு நாத்திகன், நான் ஒரு நாத்திகன். இப்ப கஷ்டப்படுறது யாரு? பிள்ளையும் பேரனும் தான். தாத்தா நாத்திகத்தில் எப்படி இருந்தாரு? கொடி கட்டி 6 வேளை சோறு தின்னு போனாரு.
3 வேலை இல்லைங்க, எத்தனை வேலை சோறு தின்னாரு? ஆமா, ஒன்றுத்த கல்யாணம் கட்டிண்டாரு, கட்டிண்டு வச்சுட்டாரு, வச்சுட்டு இவனை வச்சுட்டாரு. இது இதனோட பாப புண்ணியம் எல்லாம் யார் அனுபவிக்கிறது? பேரனா மவன், இவன் தான் அனுபவிக்கணும். ஆகியனாலே கர்மா ஒழுக்கமா வரணும். கர்மா ஒழுக்கமா வந்தா பஞ்சபூதம் ஒழுக்கமா வரும், பஞ்சபூதம் ஒழுக்கமா வந்தா மனம் ஒழுக்கமா வரும், மனம் ஒழுக்கமா வந்தா உடல் ஒழுக்கமா வரும், உடல் ஒழுக்கம் வந்துட்டோம்னா இந்த உயிரை கூட இறைவனுக்கு கொடுப்பேன். அதனால்தான் திரௌபதி கற்பல வச்சார். அதே கர்மா ஒழுங்கா எங்க வரல, தாயை பார்த்து ஆசைப்பட்டார். என்னவா மனைவியை ஆக்கிக்கணும்னு. மனம் கீழான நிலைக்கு போனது, பஞ்சபூதங்கள் கீழான நிலைக்கு போனது, உடல் கீழான நிலைக்கு போனது, ஆவி இறைவனை மறந்தது. இவ்வளவு மனது யாரு? துரியோதன். அப்ப கர்மத்துல கொண்டு வந்து 3வது அத்தியாயம் கர்மயோகத்தை சொல்றார். தெய்வ மறதி ஏற்பட்ட உடனே அநாகரீகமான நிலை ஏற்படும். இந்த அநாக நிலை வராது இருந்தா, அநாகரிகமான நிலை வராது இருந்தால் உடல், மனம், பஞ்சபூதம், ஆவி இதெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டோமானாக்கா மரணம் கூட மனிதனை கண்டு அஞ்சும். எது கூட? மரணம் கூட கதவை தட்டிட்டு இந்த மாதிரி டேட்டு நாங்க வரப்போறோம். அந்த மனிதன் சொல்றார், நீ வராது, வெளியே நில்லு, நான் உன் கையை பிடிச்சி அழைச்சிட்டு போறேன். யார் கையை பிடிச்சிட்டேன்? சாதாரண மனிதனா இருந்தா அந்த தேவன் மனிதனோட கையை பற்றி இழுத்து போவான். இந்த மாதிரி ஒரு மனிதன் அந்த தேவனோட கையை பிடிச்சி, வா உங்க ஊருக்கு நான் வழி காட்டுறேன், எத்தையும் கொடுத்துட்டாரு. ஆமா, தர்மஸ்வரூபி ஆயிடுற போது மரணம் கூட ஒரு மனிதனை பார்த்து அஞ்சுகிறது. அந்த மனிதன் தான் மாவீரன். உடனே 100 நாள் ஓடிச்சுன்னு அசிங்கமா சொல்லக்கூடாது. இந்த மாயை வாங்கினதுனாலதான் அர்ஜுனனுக்கு ஒரு கேள்வி பிறந்தது. என்ன கேள்வி? தெய்வத்தை விட்டு தாண்டி எதிரணிக்கு போய் மாயை வாங்கிட்டு வந்தது தப்பு இல்லை, அவங்க மாண்டு போவாங்கன்னு அழுதது தப்பு இல்லை, நம்ம ஜெயிச்சுடுவோங்கிறது நினைச்சது தப்பு இல்லை, நம்மளால் அவங்க தோற்கப்படுவார்கள் என்று நினைச்சது தப்பு இல்லை. என்ன கேள்வி வந்ததுன்னா மட்டமான ஒரு கேள்வி வந்தது, நீ இறையா மனிதனா? நான் இருக்கேன். பக்கத்துல இருக்கிற மனுஷனை பார்த்து கேட்கலாங்க, பக்கத்துல தெய்வமே இருக்குதுங்க, ஒரு 4 அங்குலத்துல எதிரும் புதிருமா. அவரை பார்த்து கேட்கிறாரு, நீ இறையா மனிதனா? காரணம் என்ன? ஆமா, அதனால கண் கூட ஒரு விதத்துல பஞ்சபூதங்கள்ல சேர்றதுனால அதுக்கு மகாபாகோ அந்தஸ்து இருக்குது. சரி, இவனுக்கு கண் இல்லப்பா, கண் இருந்தது, மாயை கவிழ்ந்தது. கண்ணே இல்லாத ஒரு மனுஷனுக்கு மாயை கவுமானா அவனுக்கும் கவும். அதுதான் திருதராஷ்டிரம். இப்ப இந்த 2 பேர்ல யார் மேலே? திருதராஷ்டிரம் மேல். தேர்ல கிருஷ்ணன் இருக்கார், சந்தோஷம். இந்த மாதிரி எல்லாம் நிக்கிறது, சந்தோஷம். அர்ஜுனன் இந்த மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, சந்தோஷம். இந்த அர்ஜுனன் இந்த வாடையை பார்க்கறாரு, சந்தோஷம். அப்புறம் கௌரவர்கள் இந்த பக்கம் பார்க்கறாங்க, சந்தோஷம். என்ன இல்லை? கண் இல்லை. கண்ணை கொடுத்து ஒருத்தனுக்கு போர்ல நிகழ்ந்தர சொல்லுவோம்னாங்க சஞ்சயனை. அவனும் சொன்னான், சொன்னதுக்கு அப்புறம் மறந்துட்டான். இவங்கெல்லாம் தொலைவுல இருந்தோம், இறைவனை மறந்துட்டாங்க. இருக்கிற ஒரு கண்ணுக்கு பவரை கொடுத்து பார்க்க சொல்லி சஞ்சயன் கிட்ட சொன்ன அவனும் இறையை மறந்தான். பஞ்சபூதங்கள் நல்லா இருந்து, சண்டை போடக்கூடிய அளவுக்கு தோல் வலிமை இருந்து, 4 அங்குலத்துல கிருஷ்ணன் இருந்து என்ன கேள்வி கேட்டானாக்கா, நீ தெய்வமா, இறைவனா, மனிதனா? அப்ப அந்த மகாபாகோ சரியா வரல. என்னங்க இன்னைக்கு ரொம்ப குழப்பமா சொல்றீங்க, கோட்டுவா வருது, புரியல, ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னா
இது மீண்டும் ஏன் சொல்றேன்னு நீங்க இப்ப கேட்டீங்கன்னாக்கா, இப்ப மகாபாகு என்ன சொன்ன நம்ம பல மாதிரியான அதுக்கு சொல்லிட்டு வந்தோம். இப்ப அதுல 4 கட்டு வச்சோம். என்னென்ன? உடல், மனம், பஞ்சபூதங்கள், ஆவி. இன்னும் ஒரு கட்டு இருக்குதுங்க அந்த உடலுக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, உள்ள வெளி. உடலுக்கு உள்ள நிகழ்றது, உடலுக்கு வெளியே நிகழ்றது. அகத்தின் பால் புறத்தின் பால். என்ன இருக்குது மகாபாகு இருக்க? அகத்தின் பால் புறத்தின் பால். இந்த அகத்தின் பால் புறத்தின் பால் எதை வச்சு வேலை செய்யுதுன்னு கேட்டா, உணர்ச்சி, உணர்வு. மறுபடியும் எங்க வந்துட்டான்? புறத்துல உள்ளுக்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு நேர்கோடு உணர்வு, புறத்துல நடக்கக்கூடியது நேர்கோடு உணர்ச்சி. நீ அகத்தாலியும் மாயை நீங்கணும், புறத்தாலியும் மாயை நீங்கனா எனக்கு தெரியும். அதுதான் இந்த பாட்டோட ஒரு தாத்பரியம். கேட்டீங்கன்னா, போயேவ மகாபாகோ சரணமே பரமமச எத்தேசம் பிரியமானாய வஷ்யாமி எத காமியாய. அதாவது பாத்தீங்கன்னா, இப்ப இந்த ஸ்லோகத்துக்கு சொல்றோம், உடல் சம்பந்தம், பஞ்சபூதங்கள் சம்பந்தம், மனத்தின் சம்பந்தம், இதெல்லாம் சொன்னோம். உடல், மனம், பஞ்சபூதங்கள். அது சந்திரமௌலீஸ்வரர். அதாவது பாருங்க, இந்த உடல், மனம், பஞ்சபூதங்கள் சொல்லிட்டோம். இதெல்லாம் என்னத்துக்கு சொன்னோன்னு கேட்டா, மகாபாகோவில் சேர்ந்துருக்கு. மகாபாகோன்னு கேட்டா உடல். உடல்ல ஒரு குறிப்பிட்ட இடம் தோல் சொல்றோம். தோல் வலிமையா இருக்கணும்னா வீரம் வரணும். வீரம் வரணும்னா தோல் வலிமையா இருக்கணும். அப்போ எல்லா அவயங்களும் நல்லா இருந்தா தான், மனதோட உறுதி இருந்தா தான் மகாபாகம் நல்லா வரும். இப்ப இவ்வளத்தையும் சொல்லிட்டு இந்த பாட்டுக்கும் ஸ்லோகத்துக்கும் மகாபாகத்தையும் விழுஞ்சொல்லும். இந்த உடலோட சேர்ந்தது மனம், பஞ்சபூதம், உடல் சொன்னோம். இப்ப இதை இயக்கக்கூடியது உயிரிங்குப்படிங்கக்கூடிய ஆவி. இது ஆகுதியா கொடுக்கிற காலத்துல தெய்வீகத்திடத்துல அந்யோன்யமான உறவு ஏற்படுறது. இந்த ஆவியை கொடுத்துட்டா போதுமான்னு கேட்டா, இது எல்லாத்தையும் சேர்த்தா உடலுக்கு உள்ள ஒண்ணு இருக்குது, வெளியில ஒண்ணு இருக்குது. உடலுக்கு உள்புறம், உடலுக்கு வெளிப்புறம். உள்ள இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் நல்ல வாசனையான விஷயங்கள். அதுக்கு பேரு அகம். புறம்னா வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வாசனையற்றது, துர்கந்தமான விஷயங்கள். உடல், மனம், பஞ்சபூதம், உயிர் அப்படிங்கிற ஆவி, இதெல்லாம் ஒரு மகாபாகு. இது மொத்தத்தையும் ஒன்னா கட்டினோம்னாக்கா, சூட்கேஸ் எவ்வளவு அழகா இருந்தாலும் தலையில தூக்கிட்டு போனா எப்படி இருக்கும்? அசிங்கமா இருக்குங்க. அக்கல்ல தூக்கிட்டு போனா ரொம்ப ரொம்ப அசிங்கமா இருக்குங்க. அதுக்கு ஒரு கைப்பிடி இருந்தா ரொம்ப அழகா இருக்கும். அந்த மாதிரி இந்த கைப்பிடி மாதிரி இந்த அகம் புறம் அப்படிங்கிறது. அகத்தோட நிலை வாசனை, புறத்தோட நிலை துர்கந்தம், அதாவது கெட்ட வாசனை. இப்போ அகத்துக்கு சொல்லக்கூடியது உணர்வு,
புறத்துக்கு சொல்லக்கூடியது உணர்ச்சி. இது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இதை வச்சுண்டு இப்ப ரெடி பண்ணிக்கணும் மனிதன் அப்படிங்கிறத சொல்ற. புறத்தாலே துர்கந்தம்ங்கிற புறத்தால் அர்ஜுனன் எதிரில் இருக்கக்கூடிய மாயை நிலையில் இருக்கக்கூடிய பீஷ்மர் உள்பட எல்லாரையும் பார்த்தார். யார உள்பட? அவருக்கு போர் ஒண்ணு தெரிஞ்சது எல்லாரையும் பார்த்த உடனே. புறத்தின் வழியே துர்கந்தம் என்ற ஒரு வாசனையால் அர்ஜுனன் எதிரணியை பார்த்த உடனே எதிரில் இருக்கிற பீஷ்மர் அந்த கௌரவர்கள் அழிந்து போடுவார்கள் என்று தெரிந்தது. அதுக்கு அவனோட உடல்ல இயங்கின நிலை உணர்ச்சி. புறம்ங்கிற மனோநிலையிலேயே பார்த்துட்டார். அகம் அப்படிங்கிற மனோநிலையை பார்க்க தவறினார். அகம் என்ற நிலையில பார்க்க தவறினதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, சொந்தம். எதில் இருக்கிறது யாரு? சொந்தம். இந்த சொந்தத்தை அகம்ங்கிற நிலையில பார்க்கிற போது அவனுக்கு தான் முதல் விடுதலை. யாருக்கு? இந்த பானங்களால் அழிந்து படுறது யாரு? கௌரவர்களோட சேனை. அப்ப யாருக்கு சொர்க்கம்? யாரோட மாயை விலக்கப்பட்டது? அதை புரிஞ்சிக்க முடியல. காரணம் என்ன? இந்த உடல், மனம், பஞ்சபூதம், உயிர் சேர்ந்த உடலுக்குள்ள அகம் புறம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குதுங்கிறத மறந்துடுறார். காரணம் என்ன? மாயை. அதை எதை வச்சு பார்த்துட்டாரு? புறத்தை வச்சே பார்த்துட்டார். அந்த புறம் எங்க போய் மடிந்து போனது? உறவில். உறவில் மடிந்ததால் உறவினர் மாண்டு போவான் என அர்ஜுனன் நினைத்தார். அப்போ இந்த போர் முனையில கொண்டு போய் சேர்த்து என்னத்தையும் எழுப்புறாரு? அகத்தை எழுப்புறார். யாரோட அகத்தை? ஒரு நரனோட அகத்தை எழுப்புறார். இதுக்கு கிருஷ்ணனின் வேலையா? கிருஷ்ணனின் வேலையா? தேவையில்லை. ஏன் எழுப்புறாருன்னு ஒரு கேள்வி. காரணம் என்னன்னு கேட்டா, கௌரவர்களோட மாயை அர்ஜுனனை கவ்வினது. புறத்துல அவங்க அழுக்கானவங்க, இவனுக்கும் அந்த அழுக்கு கவ்விண்டது. அவங்க புறத்துல எப்படி அழுக்கானவங்கன்னு கேட்டா, அவங்க தன்னோட ஆவிங்கிற உயிரை தெய்வத்துக்கு ஆகுதியா கொடுக்க நினைக்கல. அதனால என்ன ஆனது? அந்நிய பெண்ணில் மனம் உறவு கலந்தது. அது யாரு? தன்னோட தாய் ரூபத்தில் இருக்கக்கூடிய அதனால உடல் கீழான நிலைக்கு போய் கீழான இன்பத்தை அனுபவிக்க துடிச்சது. என்ன கொடுக்காதனால? உயிரை ஆகுதியா கொடுக்காதனால. உடனே உயிரையும் தலையோ வெட்டி கொடுக்கறதுன்னு அர்த்தம் இல்லை. மனசாலே என்னோட உடல், உயிர், மனம், பஞ்சபூதங்கள் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கும். அதுல இருக்கக்கூடிய உயிரை கூட உங்களுக்கு கொடுக்கிறோன்ற போது அந்நிய ஒரு பெண்ணிடத்திலே மனம் ஒரு சின்ன இன்பத்துக்கு ஈடு செய்யறாரு. இதை தவிரின ஒரு ஆள் கௌரவர்கள். அதனால அவங்க என்ன பண்ணாங்க? அழுக்கு நிறைய சேர்ந்துள்ளது. அந்த மாதிரி ஒரு ஆளை அர்ஜுனன் பார்த்ததுனால அந்த அழுக்கானது அர்ஜுனனோட புறத்தை பற்றி கொண்டது. புறத்தை பற்றி கொண்ட உடனே அர்ஜுனனோட புறத்தை பற்றிக்கிட்டதுனால உணர்ச்சி மேல வந்தது. அந்த உணர்ச்சிங்கிறது மேல வந்ததுனால
யாரை மறக்க வேண்டியதா போச்சு? ஆமா, தெய்வத்தை மறந்துட்டாங்க, அகத்தை. காரணம் என்னன்னு கேட்டா, இதுல குறைபாடு பாசத்தின் பிணைப்பு. எதுல? ஆமா, அண்ணன், தம்பி, தாத்தா, குரு. என்னது? அண்ணன், தம்பி, தாத்தா, குரு, இவெல்லாம் மாண்டு போறாளே. இந்த புறத்தில் இருக்கக்கூடிய மாயைக்கு பாசம்ங்கிற ஒரு வலையை போட்டு எவ்வளவு காமக்ரோதம் கூட கீழான நிலைக்கு செய்யக்கூடிய மாதிரி மனம் கொண்டு போகும். இப்ப மகாபாகு கொண்டு வந்து எங்க கடைசியா சேர்த்திருக்கிறாரு? அகம் புறத்துக்கு சேர்த்திருக்கிறார். அகத்துக்கு உணர்வு, புறத்துக்கு உணர்ச்சி. இந்த அகத்தை உணர்ச்சியின் மேல் நிலையில் யசோதை பார்த்ததுனாலே அகத்தின் உணர்ச்சி நிலையில மேல்நிலையா பார்த்ததுனால ராமன் என்னவா தெரிஞ்சது? தெய்வமா தெரிஞ்சது. அவங்க உடல்ல இருக்கக்கூடிய உடல், மனம், பஞ்சபூதம், அந்த ஆவிய கூட யாருக்கு கொடுத்துட்டாங்க? ராமனுக்கு கொடுத்துட்டாங்க. அதனால அந்த கதையை யாருக்கு சொன்னாங்க? கிருஷ்ணனுக்கு சொன்னாங்க. அப்போ அவங்களோட உள்ள இருக்கக்கூடிய அகம் எப்படி இருந்தது? தூய்மையா இருந்தது. அகத்தில் ஏற்படக்கூடிய உணர்வு எப்படி இருந்தது? தூய்மையா இருந்தது. அந்த தூய்மை இருந்ததுனாலே அவங்க ஆவிய பகவானுக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தாங்க. அந்த மாதிரி தயாரான மனோபாவத்தில் இருந்ததுனால உயிரை கொடுத்துட்டாங்கன்னு பொருள் எடுத்துக்கப்படாது. உடல், மனம், பஞ்சபூதம் ஒழுங்காச்சு. ராமனை என்னவா எடுத்துட்டாங்க? தெய்வமா எடுத்துட்டாங்க. புறம் அவங்களுக்கே வரும், உணர்ச்சி அவங்களுக்கே வரும், காமம் கலவாத நிலை, துர்க்கந்தம் அப்படிங்கிற வாசனை இல்லை. பாசம்ங்கிற ஒரு வலையை மாட்டினதுனால கிருஷ்ணன் என்னவா தெரிஞ்சான? மகன் என்ன தெரிஞ்சது? யாருக்கு? யசோதரைக்கு. புறத்திலேயே கண்ணனை பார்த்து 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 ஆனந்தம் பட்ட ராதைக்கு என்ன தெரிஞ்சது? காதலனா தெரிஞ்சது. கண்ணுக்குள்ள தான் நின்னதே ருக்குவுக்கு தெரியாது. ருக்கோட கண்ணோட மணியில கிருஷ்ணன் நின்னது ருக்குவுக்கு தெரியாது. அதனால ருக்குவோட நிலை எதில் இருந்தது? அகத்துக்குள்ள இருந்தது. அந்த அகநிலை எதோட சேர்ந்து இருந்தது? உணர்வோட சேர்ந்து இருந்தது. என்னத்தை கொடுத்துட்டாங்க? உடல் சேர்ந்த, மனம் சேர்ந்த, பஞ்சபூதங்கள் சேர்ந்த தன் உயிரை கூட பகவானுக்கு மானசீகமா தத்தம் பண்ணாங்க. அதனால அவங்களுக்கு பார்த்ததெல்லாம் என்னமா தெரிஞ்சது? கண்ணனாவே. வேலையே கிடையாது. படுபாதக செயலே இல்லை. என்ன செயல் இல்லை? படுபாதக செயலே இல்லை. ஆகவே இந்த மகாபாகோட இதுவும் சேருது. என்னென்ன சேர்ந்துருச்சு? இத பாருங்க, உடல் சேர்ந்ததுங்க, மனம் சேர்ந்ததுங்க, பஞ்சபூதங்கள் சேர்ந்து ஒரு நிலைக்கு வந்தா பக்தி வருது. அப்ப உடலோட திறம் நல்லா வருது. அதை நல்ல காரியங்கள்ல ஈடுபடுத்துற போது ஆவிங்கிற உயிர் பகவானுக்கு மானசீகமா தத்தம் பண்றது. மானசீகமா தத்தம் பண்றதுக்கு ஒரு உதாரணம், இப்ப சினிமா பாக்குறீங்க, உங்க மனசை பறி கொடுத்து அழற சீன்ல என்ன பண்றீங்க? நீங்களும் சேர்ந்து அழறீங்க. இது தேவையா? அது சினிமா தானான்னு இருக்கிறோமா? இல்லை. அது மாதிரி மானசீகமா நம் உடல்ல இருக்கக்கூடிய உயிரை, ஆவியை தத்தம் பண்ற மாதிரி நினைக்கிற போது முழிச்சுக்கிறது. முழிப்பு ஏற்பட்ட உடனே அங்கே பிரியறது அகம் புறம்.
அகத்தோட நிலை உணர்வை எடுத்துக்கிறது, புறத்தோட நிலை உணர்ச்சி எடுத்துக்கிறது. எல்லாம் கொடுத்தா கூட எங்கேயாவது ஒரு இடத்துல யார் வந்து பூந்துக்கிறா? மாயை வந்து பூந்துக்கிறான். இந்த மாயைக்கே இடம் கொடுக்காம இருந்தது யாருன்னு கேட்டா ருக்கு. எப்பத்திலிருந்து மாயைக்கு இடம் கொடுக்கல, தான் பிறந்து கண் திறக்கும் கால் இது வரைக்கும் பிறந்து கண்ணை திறந்து பார்த்ததே முதல்ல கிருஷ்ணனை தான் பார்த்தாங்க. இந்த மாதிரி ஒரு ஆள் பிறந்துட்டாங்கடோ, நம்ம போய் அவங்கள பார்க்கணும்னு யசோதரை மூலியமா ருக்குவை பார்க்க வந்தாங்க. யாரை பார்க்க வந்தாங்க? அந்த ருக்கு இருக்கிறாளே கண்ணே திறக்கலையா. வந்தவன் கல்வன் என ருக்குக்கு தெரியும். யாரு? யாராவது ஒரு மாயா உருவத்தை கண்ணை வச்சுட்டான்னா என்ன பண்றது? மாயா உருவத்தை காண வச்சா நம்ம என்ன பண்றது? குழந்தை ருக்கு கண் மூடிண்டே இருந்தது. அம்மா ஞானஸ்வரூபிணி யாரை பார்த்து பேர் என்ன சொன்னாங்க பாருங்க. அம்மா யாரை பார்த்து சொல்றான்? அம்மா ஞானஸ்வரூபிணி ருக்மணி, நான் தான் வந்திருக்கிறேன், கண்ணை துறை. மானசீகமா ருக்கு கிட்ட பேசினார். நீ கல்வனே நான் அறிவேன், நான் கண்ணை திறக்க மாட்டேன். கண்ணை திறக்கிற போது வேறு யாராவது எதிர்லன்னா என்னால அதை சகிக்க முடியாது. அப்படி நான் வேற யாராவது பார்த்தேன்னா மாண்டு வேண்டாங்க. எப்ப சொல்றாங்க? குழந்தை நாட்கள் தான். பெரியவாளுக்கு ஒன்றும் தெரியல. இந்த குழந்தை வந்து கண்ணே திறக்கல. இடுப்புல யார் இருக்கிறது? கண்ணன். உடனே அவர் பார்த்தாராம், தன்னோட இடது ஆள் காட்டி வரல 2 கண்ணை தொட்டார். என்னங்க? நீ கல்வன் என நிரூபித்து விட்டான்னாங்களா அந்த அம்மா. கண்ணை திறக்க மாட்டேன், இடது கையால கண்ணுக்குள்ள கை வச்சா கூட மாயை பற்றிக்கும், இடது பெண்பாகம்னாங்களா அந்த அம்மா. யார் சொன்னது? எத்தனை நாள் குழந்தை? சிறு குழந்தை. எம்மா என்னை மன்னிச்சுக்கோ, நீ கண்ணு மூடின்னு இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, நான் என் வலது கரத்தை வைக்கிறேன் அப்படின்னாராம். மூடியிருந்த 2 கண் பிற மேல, மூடியிருந்த கண்ணோட சத மேல ஆள் காட்டி வரல வச்சார். உடனே 2 கண்ணாலையும் பார்த்தன. பார்த்த போது என்ன போய் நின்று எடுத்தோம்? கண்ணனோட உருவம், கிருஷ்ணனோட உருவம் ருக்மணி கண்ணோடய நின்று. அதனால ஒரே ஒரு துளசியை கொடுத்து யார வாங்கிட்டான். இது எதோட ஒப்பிட்டு பார்க்கணும்னா, இந்த உணர்வுங்கிற நிலை